2 ஓட்டு வாங்கினவங்க இந்த முறை நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. விஷ்ணுவுக்கு 2 ஓட்டு கிடைச்சதுங்க. ஒன்று வந்து விசித்ரா பண்ணியிருந்தாங்க, இன்னொன்று வந்து விஜயவர்மா பண்ணியிருந்தாங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இந்த நாமினேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விசித்ராமா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த விக்ரம் பற்றி பேசுகிறீங்கள, அவன் இருக்கும்போது பேசியிருக்கணும்டா, அது என்னடா அவன் இல்லாத போது பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் இருக்கும்போது பேசுகிறது, இல்லாத போது பேசுகிறதெல்லாம் இல்லை, நடந்த விஷயத்த நான் சொன்னேன், அவ்வளோதான். இப்போ பச்சையாக ஒரு உண்மையை நான் அவங்ககிட்ட சொல்லட்டுமா? சரி சொல்லுங்கள். விக்ரமை இவ்வளோ நாள் காப்பாற்றிக்கிட்டு இருந்தது மாயா தான். என்ன காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க? ஆமாம், அவன் நாமினேஷன்லேயே வராமல் அவனை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? அவங்க காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்களா? நாமினேஷனில் வரதெல்லாம் பிரச்சனை இல்லை மேடம். நாமினேஷனில் வந்தால் பீப்புள்ஸ்க்கு பிடிச்சா இருப்பாங்க, இல்லைனா போயிடுவாங்க. அதில் என்ன வராத இருக்கிறதுல என்ன காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க? சரி, அவங்களால எப்படி காப்பாற்றிட்டு இருந்திருக்க முடியும்? அது சொல்லுங்கள், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதான்டா, அவள் வந்து அந்த கேரிங்காக இருந்தது தானே அதில் காட்டுது. உங்களுக்கு வேணால் இப்போ மாயா தேவைப்படலாம், நீங்கள் வேணால் போய் மாயா கூட ஜாலியாக இருங்க. ஆனால் உங்களுக்கும் ஒரு நாள் பின்னாடி அந்த விஷயம் நடக்கும்போது நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு அதெல்லாம் நடக்காது, நான் யாருக்கிட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு விசித்ராமா சொல்லிகிட்டு இருக்கிற அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசி வரையும் மாயா கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்கிறாங்களா? அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்படுதா? மாயா மாயா மாயானே நிறைய பேசுகிறோமே, அவ்வளோ பெரிய கண்டஸ்டன்ஸும் இல்லையே அவங்க. 2வது வாரமே எவிக்ட் ஆகிற அளவு இருந்தவங்க. இப்போயும் வாக்குகள்லாம் ஒன்றும் வரல. ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரோம் நம்மளே தெரில.